ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம சோழன் இருந்துட்டு என்னதான் சத்தியம் பண்ணாலையும் பொண்ணுங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துலேயோ இல்லை ஏதாவது சந்தோஷமா இருந்தாவோ நம்ம சோழன் இருந்துட்டு போயிட்டு அவருடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற நிலாவும் சேரனும் ரொம்பவே கோவப்படுறாங்க. நீ இவங்கிட்ட என்னதான் சத்தியம் வாங்கினாலும் இவன் இந்த ஜென்மத்தில் திருந்தவே மாட்டான். வந்த வாழ்க்கையும் இவன் தக்க வச்சுக்கவும் மாட்டான். இவனுக்கெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறத விட பட்டு புரிஞ்சாதான் இவனுக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சோழன் மேல அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா சோழன் இருந்துட்டு அவங்க எல்லாத்தையும் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா எல்லாருமே சோழனை தான் ஃபோக்கஸ் பண்ணி இருக்காங்க. ஆனால் சாரின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சேரன் வர கோவத்துக்கு சோழனோட கண்ணத்திலே பலாருன்னு ஒன்று விட்டுறாரு. நீ எல்லாம் என்ன பண்ணாலையும் திருந்தவே மாட்டேன். நிலா நாளை பின்னே ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் கூட உன் பக்கம் நாங்கள் யாருமே நிற்க மாட்டோம். நிலாவோட சைடில் தான் நாங்கள் நிற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சேரன் சொல்லிடுறாங்க. டே பாண்டி, நீயாவது என்னை புரிஞ்சுக்கோடா. என்னத்தான் புரிஞ்சுக்க சொல்கிற? இப்போ எங்கள் கூட நீ சாமி தானே கும்பிட்டுட்டு இருந்த. உடனே நீ அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு உன்னோட வீர வசனத்தெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, அண்ணா சொன்னதை தான் நானும் சொல்லிட்டுருவேன். நாளை பின்ன அவங்க ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் கூட நாங்கள் அவங்க பக்கம் தான் நிற்க போகிறோம் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. ஐயோ, நானே என் வாழ்க்கையை கெடுத்துப்போம் போல இருக்கே. இந்த வாயை வச்சுட்டு நானும் சும்மா இருக்க மாட்டேன்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்காங்க. நிலா இருந்துட்டு இனிமே என் கூட பேசவே பேசாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.